அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் இந்த காணொளியின் வாயிலாக சந்திப்பதில் அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாட்டுமா. ஆமீன். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை, இந்த பெற்றோர்களை அந்த மதிக்காத ஒரு சூழ்நிலை நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களை மதிப்பது கிடையாது, அவர்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவதோ, அவர்களை அவருடைய ஆதரவற்றோர் அந்த ஆசிரமத்தில் சேர்ப்பதோ, முதியோரத்தில் சேர்ப்பதோ, இப்படி போன்ற சில நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சரி, பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்லுகின்றான் குர்ஆன்ல? அல்லாஹ் சூரத்துல் பனி இஸ்ராஈல சொல்லி காட்டுகின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு அல்லாஹ் அல்லாத வேறு எதையும் நீங்கள் வணங்க கூடாது என்றும், உம்முடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களிடத்தில் விதித்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான், இம்மா யபுலுகன்னல் இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அந்த பெற்றோர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ வயது நிலையை, முதிர்ந்த நிலையை அடைந்து விட்டால், அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அவர்களை அந்த பராமரிக்கின்ற விஷயத்தில் நீங்கள் அவர்களை கண்டு அந்த சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்லுகின்றான், வலா தன்ஹருஹுமா. அவர்கள் நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். வகுலில்லஹுமா கௌலன் கரீமா. நல்ல சங்கையான வார்த்தைகளை கொண்டு அவர்களிடத்தில் நல்ல விதமாக பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய விரிவுரையில் எழுதுவார்கள், ஒரு பழமொழி கூட அருமையா சொல்லுவாங்க, பெற்றோர்கள் உங்களை பராமரிக்கின்ற விஷயத்தில், உங்க சின்ன வயசுல நீங்களா இருக்கும்போது நிறைய மலஞ்சலங்கள் உங்களுடைய உடல்ல இருந்து வெளிப்பட்டு இருக்கும், நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் 1000 முறை உங்களை சுத்தம் செய்வதற்கு ஒரு முறை கூட யோசித்தது கிடையாது. ஆனால் நீங்கள் பெரிய ஆளாக ஆகி உங்களுடைய பெற்றோர்கள் அந்த வயது நிலையை அடைந்ததற்கு பிறகு அவர்களை நீங்கள் ஒரு முறை அவர்களை சுத்தம் செய்வதற்கு நீங்கள் 1000 முறை யோசிக்கின்றீர்கள் என்பதாக ஒரு பழமொழியிலே சொல்லுவார்கள். இன்றைக்கு பெற்றோர்களே அந்த நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீர்களோ, உங்களை பராமரிக்கின்ற விஷயத்தில் அவர்கள் உங்களை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று அவர்கள் வயது நிலை அடைந்த பிறகு ஒரு நிகழ்வு கூட சொல்லி காட்டுவார்கள், வயோதிகம் என்பது குழந்தை பருவத்தை போன்று. அவர்களால் தன்னுடைய சுய தேவைகள் கூட தன்னால் இயல முடியாது, செய்ய முடியாது என்பதாக சொல்வார்கள். அப்போ நீங்க எப்படி சின்ன வயசா இருக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பராமரித்தார்களோ, அதுபோல உங்களுடைய பெற்றோர் நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக அன்பிற்கே அல்லாஹ் நல்லடியார்களே, இனி வரக்கூடிய காலங்களில் நாம் இதனை போன்று இந்த சொல்லுக்கேற்ப வாழக்கூடிய